அன்பால கட்டி கொண்ட ஆளியாரு வம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பலராகும் போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். நல்லவரனா அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பையன் டாக்டர், அதுக்கேத்த மாதிரி அமைஞ்சா நல்லா இருக்கும். அப்போ வரப்போற மருமக டாக்டரா இருக்கணுங்களா? அப்படி எதுவும் நினைக்கலீங்களே. அப்போ அது என் மகளா இருக்கலாமாமா? தலைவா என்ன சொல்றீங்க தலைவா? ருத்ரமூர்த்தி, இந்த குசும் தானே வேணான்னு சொல்றேன். எவ்வளவு கௌரவமா கல்யாண விஷயம் பேச வந்திருக்க. மேடையில பண்ற மாதிரி கும்பிட்டா என்ன அர்த்தம்? சம்பந்தி கிட்ட எப்படி பேசணுமோ அந்த முறையில பேசுங்க. ஏங்க நிஜமாதான் சம்பந்தின்னு சொல்றீங்களா? எங்களால நம்பவே முடியலங்க. நாங்கெல்லாம் கூடி பேசி முடிவு எடுத்து நம்பிக்கையா வந்திருக்கோம். எங்க வீட்டு பொண்ணு சம்மதம் சொல்லிட்டா, நீங்களும் சம்மதம்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நல்லபடியா ஆரம்பிச்சிடலாம். இந்த சம்மந்தமாவது நல்லபடியா நடக்கணும்னு பயத்துல அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு சம்மதம்னு அம்மா கிட்ட போய் சொல்ற மாதிரி நல்ல பதிலா சொல்லணும். பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முதல்ல போய் பாக்குறது தான் வழக்கம். நான் கொஞ்சம் வழக்கத்தை மாத்திக்கிட்டேன். சமமா சம்மந்தி ஆகலான்னு முடிவு பண்ண பிறகு எதுக்கு வழக்கத்தை பத்தி பேசணும்? என்ன நான் சொல்றது சரிதானே? என்னங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? நாங்களே பேசிட்டு இருக்கோம். இப்படி ஒரு சம்பந்தமான எனக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல தலைவரே. பாத்தீங்களா, மறுபடியும் தலைவரேன்னு சொல்றீங்க. சம்பந்தின் உரிமையோட பேசலாமே. சரி சம்பந்தி தலைவரே. சுத்தம் உங்க இஷ்டம், எப்படியோ கூப்பிடுங்க, அது உங்க விருப்பம். நான் உங்களை சம்பந்தின்னு கூப்பிடலாம்ல. ஐயா, நீங்க எங்களுக்கு சம்பந்தி அமையறது அது எங்க பாக்கியம். உங்க மகளே என் மகனுக்கு மனைவியா வர்றது நாங்க செஞ்ச புண்ணியம். ஆனாலும் ஒரு வார்த்தை. என்ன ஆனான்னு இழுக்கிறீங்க? எங்களை மாதிரி பட்டுன்னு விஷயத்தை போட்டு உடைச்சிட வேண்டியது தானே? எங்களுக்கு சந்தோஷம்தான். ஒரு வார்த்தை என் மகனையும் அதோ டாக்டர் தம்பி வந்துட்டாரு. வாங்க தம்பி. வணக்கம் ஐயா. வணக்கம். ஆச்சரியமா இருக்கு, நீங்க எல்லாரும் என் வீட்லயா? சும்மா வரல, சம்பந்தம் பேச வந்திருக்கோம். டாக்டரை மச்சான சொல்ல என் விருப்பம். நாங்க எல்லாரும் விருப்பத்தோட பேச வந்த சம்பந்தம் இது. உங்க அப்பா அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. உங்க பதில் தான் எங்களுக்கு வேணும். என்ன டாக்டர் தம்பி, உங்க அப்பா அம்மா போல விஷயத்தை கேள்விப்பட்டு உங்களுக்கும் இன்ப அதிர்ச்சியா? நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. பேசணும், அதனாலதான் அமைதியா இருக்கேன். யார்கிட்ட? உங்க மக கிட்ட. நானும் ஒரு வார்த்தை சம்மதத்தை கேட்டுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணலாமே. ப்ளீஸ். இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பே இல்லை டாக்டர் தம்பி. இந்த காலத்துல இந்த மாதிரி பேசி முடிவு செய்யறது ரெண்டு பேருக்குமே நல்லது தானே? என் தங்கச்சிக்கு சம்மதம் தான். உங்க மன திருப்திக்காக நீங்க தாராளமா பேசி முடிவு பண்ணலாம். முதல் சம்மதமே பேசலாம்னு சொல்லிட்டீங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாமே. படிச்ச புள்ள, அதான் தெளிவா நிதானமா முடிவு எடுக்கிறீங்க. இதே ரெண்டு தங்கச்சிகளும் ஊரை திரட்டி வந்து பொண்ணு கேட்டாங்க. நான் கொடுக்கல. காரணம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியும். அப்போ சரி, சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். பேசி தாம்பளத்தட்டை மாத்திக்கலாம் தான் வந்தோம். ஏன்னா என் பொண்ணு மனசை மாத்திக்கிட்டா, நாம தாம்பளத்தட்டையும் சீக்கிரமா மாத்திப்போம். கண்டிப்பா. வரேன். வாங்க. வரேன். வரேங்க. ஆமா. லட்சுமி, பாத்தியா, அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருது. இனிமே நமக்கும் நல்ல நேரம் தான். அம்மாவும் அப்பாவும் நம்ம உணர்வை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே.
அவங்க சந்தோஷம்தான் முக்கியம் நினைக்கிறாங்க. கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன். சின்ன சின்ன மயக்கம் சில தயக்கம் அதை ஏற்று நின்றேன். கட்டுக்கடங்க பார்க்க மறந்துடாதீங்க. உங்கள் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் சனி மற்றும் ஞாயிறு தோறும் இரவு 7 மணிக்கு Why This Scholarvery. Don't miss it. இந்த கலர் பிடிச்சிருக்கா? வேற கலர் கொடுப்பா. அப்படிதான். அப்படியே பிடிச்சுக்கோ. கியூட்டா இருக்கு. கேவலமா இப்படி கெஞ்சறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கம் கட்ட ஜென்மங்க. இவ்வளவு பேசியும் சூடு சொரண எதுவுமே கிடையாது உங்களுக்கு. உங்க மகனுக்கு நீங்க என்ன கேட்டு வந்தது பொண்டாட்டியாவா இல்ல வப்பாட்டியாவா? ஆசைக்கு ஒருத்தி உங்க வீட்டு மாடியில இருக்கா. நான் எதுக்கு ஆஸ்திக்கா? இந்த வீட்டுக்கு பிரீத்தி தான் மருமகளா வரப்போறான்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சு அழகு பாத்தியே. இனிமே இதெல்லாம் யாருக்குமா? மாதவிக்கா? நான் ஒண்ணு நினைச்சேன், தெய்வம் ஒண்ணு நடத்தி வைக்குது. நீ ஒண்ணு நினைக்கலமா, 2 நினைச்ச. ஆமா, தப்பா ஒரு பிளான் பண்ணி கிருஷ்ணாவை ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களை காதல் பண்ண வச்ச. அதுவே பெரிய தப்பு. ஆரம்பமே தப்பா இருக்கும்போது முடிவும் தப்பா தானே இருக்கும். நான் தோத்துட்டேன். அதனால தானே இப்படி எல்லாம் பேசி எனக்கு குத்தி காட்டுறீங்க. இதுவே நினைச்ச மாதிரி பிரீத்தி கிருஷ்ணா கல்யாணத்தை முடிச்சு காட்டியிருந்தா உன்ன மாதிரி உண்டான்னு எனக்கு கொண்டாடி இருப்பீங்கல்ல. கோச்சுக்காத மருமகளே. ஒண்ணு தேவையில்ல. கொஞ்சமும் வேணாம், திட்டமும் வேண்டாம். எந்த வகையில போனா கிருஷ்ணா மாதவி கல்யாணத்தை தடுக்க முடியுமோ நான் அந்த வகையில போறேன். நீ சாட்சிக்காரன் காலில் விழாம சண்டைக்காரன் காலில் விழுந்து வந்திருக்க போல. இவ யார் காலில் போய் விழுந்தாடா? வேற யாரு? மாதவி. நீ ஏமா அவளையெல்லாம் போய் பாக்குற? மடி பிச்சை கேட்கவா? காலில் விழுறேன், பிச்சை கேக்குறேன்னு இன்னும் என்ன வேணாலும் எனக்கு கேவலமா சொல்லுங்க. சாச்சா, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நாங்க எதுவும் சொல்லமா? இல்லங்க, நான் அசிங்கப்படணும். அப்பதான் எனக்குள்ள இன்னும் வேகமும் கோவமும் அதிகமாகும். வேகமும் கோவமும் எதையும் சாதிச்சதா சரித்திரம் இல்ல. அது வந்தாலே தரித்திரம்தான். விசித்திரமா ஒரு வேலைய பண்ண போறேன். அப்ப தெரியும் இந்த கஸ்தூரி யாருன்னு. என்னம்மா? இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு வெறுத்து போச்சு, மனசு விட்டு போச்சு. நான் விடல. கஸ்தூரி ஆட்டம் இனிதான் ஆரம்பம். என்ன கஸ்தூரி புதிர் போடுற? புதிர்தான். இத்தனை நாள் நான் சொல்லிட்டு செஞ்சேன். இனிமே சொல்லாம ஒரு ஆட்டத்தை ஆடுறேன். மாதவி கல்யாணத்தை தடுக்க நான் விட போற கடைசி அஸ்திரம். இதுல எதிரி குடும்பமும் அஸ்தியாக போகுது. ஆஸ்தியோட நம்ம கிருஷ்ணா வாழ போறா. எப்படியோ நல்ல விதமா பேசி முடிச்சாச்சுல்ல. எனக்கு இப்பதாமா நிம்மதியா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல எங்க மறுத்துருவாங்களோன்னு கோயில்ல போய் உக்காந்துருந்தேன். அதான் பயந்துகிட்டு நான் மாப்பிள்ளை வீட்டுக்கே வரல. அத்தை, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அத்தை. நம்ம பொண்ணு கேட்டு போவோம்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. எங்களை பார்த்த சந்தோஷத்துல அவங்களுக்கு பேச்சே வரல.
மாப்பிள்ளையோட அம்மா குணத்துல உங்களுக்கு ஏத்த சம்மந்தி. மாப்பிள்ளையோட அப்பாவை பத்தி பேச தேவையில்லை. அவங்களுக்கு நம்ம சம்மதம் கிடைச்சா போதுங்கிற மாதிரி இருக்காங்க. முதல்ல மாப்பிள்ளை என்ன சொன்னாரு அத சொல்லு. மாப்பிள்ளையும் பிரீத்திக்கு எந்த விதத்திலயும் குறைச்சல் கிடையாது. அவருக்கும் பிரீத்தி மேல ரொம்ப இஷ்டம்தான் அத்தை. அது அவர் பேச்சுல இருந்து தெரியுது. என்னதான் நாமெல்லாம் போய் சம்மந்தம் பேசினாலும் அவர் எதிர்பார்க்கறது பிரீத்தியோட விருப்பத்தை தான். பிரீத்தி தான் சரின்னு சொல்லிட்டாலே, அப்புறம் என்ன? பிரீத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டா, நாமளும் சரின்னு போய் பேசிட்டோம். ஆனா மாப்பிள்ளை தனியா பேசணும்னு விருப்பப்படுறது பிரீத்தி கிட்ட. இதுல என்ன தப்பு இருக்கு? 2 பேரும் என்ன புதுசாவ பேச போறாங்க? தாராளமா பேசட்டும். அவங்க வாழ்க்கையை பேசி முடிவு பண்ணட்டும். நல்ல விஷயம் தானே. பிரீத்தி நில்லுடி. என்னமோ யாருக்கோ கல்யாணம் பேசுற மாதிரி எனக்கு என்னடி நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? உன்னை பத்தி தாண்டி பேசிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு அப்பா அண்ணன் சித்ரா போயிட்டு வந்திருக்காங்க. வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்டியா? இதுல நான் கேக்குறதுக்கு என்ன இருக்கு? படிச்சேன்னா ஏண்டி உன் கல்யாணத்தை பத்தி நீ கேட்காம வேற யார் கேட்பாங்க? பட்டும் படாம பேசுற. பட்டும் படாம பேசல, மனசுல பட்டதான் பேசுறேன். சம்மதம் தான் சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு சும்மா என்ன கூப்பிட்டு திட்டுறீங்க? திட்டுறேனா? ஏண்டி நீ வாழ போற வாழ்க்கைய நீ வந்து என்னன்னு கேட்க வேண்டாமா? போனீங்களே, பேசியாச்சா முடிச்சாச்சான்னு கேட்டாதானே எங்களுக்கு சந்தோஷம். அத்தை, நீங்க கத்தாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எந்த பொண்ணுமே இந்த விஷயத்த வெளிப்படையா கேட்க மாட்டா. அவளுக்கும் கூச்சம் இருக்கும்ல, அது நாம தானே அத்தை புரிஞ்சுக்கணும். கத்தலம்மா, அவ எனக்கு என்னன்னு போறத பார்த்தா தானே எனக்கு கோவம் வந்துச்சு. அவ அப்படி ஒன்னும் கிடையாது அத்தை. அவ ரொம்ப தெளிவா இருக்கா. என்கிட்ட சம்மதம்னு சொல்லிட்டா. நாமளும் அதை வச்சுதானே இந்த ஏற்பாடே பண்ணிருக்கோம். இனிமேல அவ மேல கோவப்படுறதுல எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்ல. ஓஹோ, நாத்தனாருக்கு அண்ணி கறி சப்போர்ட்டா? நான் எப்பவுமே இவளுக்கு சப்போர்ட் தான். போதும் போதும், நீ கொஞ்சனதெல்லாம். முதல்ல அவகிட்ட மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னு சொல்லு. அண்ணி, அவர் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? அவர் சம்மதம்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பார்த்தது இல்லையா இல்ல பேசினது இல்லையா? புதுசா என்ன பேச போறாரு? அதெல்லாம் முன்னால சாதாரணமா பாத்திருக்கலாம், பேசிருக்கலாம். ஆனா இப்ப வேற. அவர் இப்ப உன்னை பார்க்க நினைக்கிறதும் பேச நினைக்கிறதும் உங்களோட எதிர்கால வாழ்க்கைய பத்தி. என்ன பெருசா பேச போறாரு? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏதோ பாத்தீங்க, பேசுனீங்க, முடிச்சீங்க. உங்களுக்கு என்ன? நான் மணவரையில உட்கார போறேன், அவர் தாலி கட்ட போறாரு. முடிஞ்சாச்சுல? ஏய் அத்தை, அடிச்சனா பல்லுகள் எல்லாம் பேந்துரும். ராஸ்கல், என்ன உனக்கு அவ்வளவு தெனாவட்டான பேச்சு? இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத. இப்ப என்ன பேசிட்ட? ஒரு மனுஷன் நல்ல விதமா உன்னோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்குதான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அத புரிஞ்சுக்காம நீ ஏதேதோ பேசுற. அம்மா, இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? நீங்க ஏன் இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் சாதாரணமா தான் பேசுறேன். சேச்சே, இவகிட்ட பேசி என்னால மாரடிக்க முடியாது. சித்ரா, நீயே இவகிட்ட பேசிட்டு வா. இதுக்கெல்லாம் என்னதான் சொன்னாலும் புரியாது. சீ, இப்படி எரிஞ்சு விழுந்தா என்ன நீ அர்த்தம்? கொஞ்சமாவது மகளாச்சேன்னு ஒரு பாசம் இருக்கான்னு பாத்தீங்களா? அவங்க தான் டென்ஷன் ஆகுறாங்கன்னா நீ அதுக்கு மேல டென்ஷன் ஆகுற. அவங்களுக்கு உன் மேல பாசம் இருக்கிறதாலதான் அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க. நீ கத்தி அவங்க கத்தி உங்களை சமாதானப்படுத்தி ஏன் ஆயுசு முடிஞ்சிட்டு போல இருக்கே. இவ்வளவும் எதுக்கு? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தானே. சரிங்க நீ, என்னால எந்த பிரச்சனையும் வந்ததுன்னு இருக்க வேண்டாம். அதனால நான் அவரோட பேசணும், அவ்வளவுதானே? ஆமா, அவருக்கு உன்னோட பதில் தான் தேவை. எங்க அம்மா கிட்ட நீ எரிஞ்சு விழுந்த மாதிரி அவர்கிட்ட அப்படி பேசாத. உன்னை பத்தி எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சது தானே. அதனால எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசு. நல்ல பதிலா சொல்லு. நடக்க போற இந்த கல்யாணம் நீ அவர்கிட்ட சொல்ல போற சம்மதத்தை வச்சுதான். இன்னும் என்ன குழப்பம்? நாடி பிடிக்க சொன்னீங்க, பிடிச்சாச்சு, சொல்லியாச்சு. மாதவி கர்ப்பமாயிருக்கான்னு உறுதி ஆயிடுச்சு. அப்புறம் என்னமா குழப்பம்? எதுவுமே தப்பு இல்ல. நடந்த தப்புக்கு என் பேரன்தான் காரணம்னு சொல்றதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. பேராண்டி நல்லவன் தான். என்ன சூழ்நிலையோ தப்பு நடந்திருக்கு. தப்பு எப்படி நடந்ததோ அத பத்தி எனக்கு தெரியாது. தப்பு நடக்க எந்த விதத்திலயும் என் பேரும் காரணம் இல்ல. அப்புறம் எப்படிமா அந்த பொண்ணை தப்பா சொல்றீங்க? பொண்ணா அவ ஒரு வேசி. எவன்கிட்டயோ புள்ளைய வாங்கிட்டு
என் பேரனை காரணமாக்க பாக்குறான் அந்த கைகாரி. ஆனது ஆயிடுச்சுமா. எப்படி சுமூகமா போகணுமோ அப்படி போயிட வேண்டியதானே. என்ன பேசுற நீ? அப்படின்னா அவன் வாழ்க்கையை என் பேரை தியாகம் செய்ய வேண்டியதுதானா? அவளும் தன்னை தியாகம் பண்ணித்தானே ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கா. அவ தாய்மைக்கு எந்த விதத்திலயும் என் பேரன் காரணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத காதல வாங்காம பேசிக்கிட்டு இருக்க. உங்க பேரை இல்லைன்னு சொன்னாலும் எந்த ஒரு பொண்ணும் தான் கெட்டு போனதுக்கு காரணமா ஒருத்தரை பொய் சொல்லி மாட்டி விட மாட்டான். என்ன நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இது பிடிக்கல ஆண்டாளு. அவளும் ஒரு பொம்பளை பிள்ளைதானம்மா. அவ புனிதமான பெண் ஜென்மமே கிடையாது. எவனுக்கோ ஊருக்கு தெரியாம முந்தான விரிச்சவன் இப்ப என் பேரனை கல்யாணம் பண்ணி ஊருக்கு பந்தி போட பாக்குறான். நல்ல குடும்பத்துல பிறந்த எவளோ இப்படி நாசங்கட்டு போக மாட்டான். மானமுள்ளவ பெத்து வளர்த்திருந்தா இப்படி மானங்கட்டு போக மாட்டான். எந்த தாசிக்கோ வேசிக்கோ பிறந்துட்டு என் பேரனை வளைக்க பாக்குறா. எவனுக்கோ கர்ப்பமாயிட்டு என் பேரனை காரணம் காட்டுற அவ ஒருத்தனுக்கு பிறந்தவளா இருக்க மாட்டா. அவ 1000. நிறுத்தி வேதவள்ளி, உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. என்ன சொல்ற ஆண்டாளு? அந்த ஈரச்சரிக்கையை பத்தி பேசினா உனக்கு எதுக்கு கோபம் வருது? போது நிறுத்து. இதுக்கு மேலேயே நான் உண்மையை சொல்லலைன்னா நீ தெரியாம பேசுற பேச்சுக்கு தெரிஞ்சே கேட்ட பாவத்துக்கு நான் ஆளாக வேண்டியது வரும். ஆண்டாளம்மா, இத்தனை வருஷமா நீ யார காணாமனு துடிக்கிறியோ, யார பிரிஞ்சு தவிக்கிறியோ, அந்த புண்ணியவதி பெத்த மகதா இந்த மாதவி. சரோஜாவா? சரோஜா சரோஜாவா? என் மக சரோஜாவா? அந்த மாதவிய பெத்தவ என் பொண்ணு சரோஜாவா? ஐயோ ஆண்டாளு, என் மகளையும் பேத்தியையும் நானே தப்பா பேசிட்டேனே. ஐயோ ஐயோ, இது கடவுளுக்கே அடக்காதே. இந்த உண்மை ஊர்ல யாருக்கும் தெரியாது. ஆண்டாளு, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. சொல்லு, என் சரோஜா எங்க இருக்கா? அவளை நான் பார்க்கணும். என் குழந்தை சரோஜாவை நான் பார்க்கணும்டி. எங்க இருக்கா சொல்லு. அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன? இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? ஐயோ, 25 வருஷமா இந்த மனசுல புதைச்சு வச்சிருந்த வலியை விட இந்த சத்தியத்தை காப்பாத்துறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. சத்தியமா என் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன். சொல்லு ஆண்டாளு, அவ எங்க இருக்கா? என் சரோஜா எங்க இருக்கா? இருக்காளா? உசுரோட தான் இருக்காளா? சொல்லு. ஐயோ சரோஜா, சரோஜா. அழாதப்பா, அழாத. உங்க மகன் உசுரோட தான் இருக்காமா, நல்லபடியா தான் இருக்கா. போ, போய் உன் பேத்தி மாதவிய பாரு. எல்லா உண்மையும் அவ சொல்லுவா. ஐயோ மாதவி, உன்னை நான் கண்டபடியெல்லாம் பேசிட்டேனம்மா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். கடவுளே கடவுளே. அழாத வேதவள்ளி, யாருக்கு சந்தேகம் வராதபடி உன் பேத்தியை பார்த்து பேசு. போறேன், நான் இப்பவே போறேன். இல்லாத கற்பத்தை இருக்குன்னு போய் சொன்னேன். இருக்கிற சரோஜாவை என்னால இல்லைன்னு போய் சொல்ல முடியல. பிரீத்தி, முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். என் அம்மா உங்க அண்ணிய பார்த்து நம்ம கல்யாண விஷயமா பேசியிருக்காங்க. உங்க அப்பாவும் வீட்டுக்கே வந்து சம்பந்தம் பேச வந்துட்டாரு. ஆனா இது வரைக்குமே எந்த விஷயத்துக்கும் நான் காரணம் இல்லை. நாம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பெரியவங்க ஆசைப்படுறாங்க. அது அவங்க தப்பு இல்லை. வாழ போறது நாம. நம்ம 2 பேர்த்துக்குள்ளேயும் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் மனசை விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வரணும்னு தான் உன்னை சந்திச்சு பேச நான் முன் வந்தேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி எதுவும் தெரியல.
உங்க பேச்சுல ஒரு நிதானமும் தெளிவும் இருக்கு. அது இருக்கணும். ஏதோ பெரிய இடத்துல சம்பந்தம் வருதுன்னு நானும் உன் சம்மதம் கேட்காம ஒத்துக்கிட்டா கடைசியில 2 பேத்துக்குள்ளேயும் சங்கடமாயிரும். ஓஹோ, விஷயம் இப்படி போகுதா?